வணக்கம். சிறப்பு நேர்காணலுக்கு வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் இன்றைய சிறப்பு விருந்தினர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே.சி. பழனிசாமி அவர்கள். வணக்கம். நேற்று ஈரோட்டில் திரு விஜய் பேசியது பேசுபொருளாக மாறியிருக்கு. முக்கியமாக அவர் அதிமுகவை ஏன் விமர்சிக்கணும் அப்படின்னு கேட்ட கேள்வி கவனத்திற்கு உள்ளாயிருக்கு. அதிமுக மீதான விமர்சனத்தை தவிர்க்க நினைக்கிறாரா திரு விஜய்? விஜய் அதிமுகவை தவிர்க்கிறேன் என்று பேசி 4 முனைகளில் அதிமுகவை பலகீனப்படுத்த நினைக்கிறார். 1, அதிமுக வாக்கு வங்கியை அவர் கவர நினைக்கிறார். 2, பாஜக எதிர்ப்பு நிலை, அதிமுக பாஜகவோடு கூட்டணி, அதனால் அதிமுக வேண்டாம் என்று நினைக்கிறார். அடுத்து எம்ஜிஆர் ஜெயலலிதா நானும் பயன்படுத்துவேன், அவர்கள் பொது சொத்து, அண்ணா எனக்கும் உரிமை இருக்கிறது என்று அதிமுகவுக்கே சொந்தமான அந்த தலைவர்களை தான் கையில் எடுக்கிறார். அடுத்து களத்தை திமுகவுக்கும் தனக்குமான போட்டி மட்டுமே என்று அதிமுகவை புறக்கணிக்கிறார். இந்த 4 முனைகளிலுமே அவருடைய நோக்கம் என்பது அதிமுகவினுடைய இடத்தை இந்த தேர்தலில் பிடிக்க வேண்டும் என்பதாக இருக்கு. இதை கடந்த காலங்களில் நம்ம 2 விஷயங்களோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். திரு விஜயகாந்த் அவர் கலைஞர் அவர்கள், ஜெயலலிதா அம்மா அவர்கள் இருந்த காலத்தில் அரசியல் களத்துக்கு வந்தார். அவர் மற்றவர்களுடைய வாக்கு வங்கியை அவர் அபகரிக்க நினைக்கல. 2க்கும் மாற்று தன்னுடைய ரசிகர் பலம், இதை மட்டுமே நம்பி அவர் களத்துக்கு வந்தார். அது ஒரு 10% அளவுக்கு தான் அவருக்கு பலன் கொடுத்தது. அதுக்கு மேலே அது பலன் கொடுக்கல. அப்போ விஜய் அதை கணக்கு போடுறார். சரி, விஜயகாந்தை விட விஜய் இன்னும் கொஞ்சம் ஆக்ஷன் ஹீரோவில் ஜாஸ்தியாக அவருக்கு இளைஞர்கள் இருக்கிறாங்கன்னு எடுத்துக்கிட்டால் அது ஒரு 15% தான் அதிகபட்சம் வந்துவர். அதை அவர் உணர்ந்திருக்கிறார். அப்போ இன்றைய கால சூழ்நிலைகளில் ஜெயலலிதா அம்மா அவருடைய மறைவுக்கு பிறகு இருக்கிற அந்த அதிமுகவில் இருந்து தலைமைக்கான வெற்றிடம் இருப்பதாக விஜய் நம்புகிறார். அதிமுகவுக்கு உள்ள இருக்கிற சில கசப்புக்களை தான் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதிமுகவுடைய வாக்கு வங்கியை தனதாக்கி கொண்டால் மட்டுமே வெற்றி சாத்தியம் என்று நினைக்கிறார். இதை அவர் எப்படி அணுகிறார்னா, கடந்த காலங்களில் ஜேன்னு பிரிஞ்சு 89 சட்டமன்ற தேர்தல் நடந்தது. அதில் திமுக வென்று ஆட்சி அமைத்தது. ஜே அணி 27% வாக்குகளையும் 27 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றது. ஜா அணியில் 11% வாக்குகள் ஒரு சட்டமன்ற உறுப்பினரை பெற்றார்கள். ஆனால் தேர்தல் முடிஞ்ச உடனே அந்த ஜா அணி ஜே அணியோட மெர்ஜ் ஆகிடுச்சு, எல்லோரும் மூவ் ஆகிட்டாங்க. அப்போ விஜயனுடைய நோக்கம் இந்த முறை ஆட்சிக்கு வரலைன்னாலும் அந்த எதிர்க்கட்சி ஆல்டர்னேட் ஃபோர்ஸாக திமுக அதிமுக என்பதை தாவேகா திமுக என்கிற களமாக மாற்றிவிட வேண்டும் என்று பார்க்கிறார். இன்னொரு புறம் அவர் என்ன முயற்சிக்கிறார்னா, மிக கடுமையாக அந்த திமுக எதிர்ப்பு, அதில் இப்போ ஜெயலலிதா அம்மா காலத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு கடுமையான அந்த விமர்சனங்கள் திமுக மேலே வைக்கல இன்றைய அதிமுக தரப்பில் இருந்து. இன்னும் குறிப்பாக இப்போ சமீபத்தில் கூட பார்த்துருப்பீங்க. அதை ஒரு உதாரணத்தோடு கூட நம்ம சொல்கிறதுனா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் ஃபிசிக்கலாக அடிச்சுக்குவாங்க, கைகலப்புகள் நடக்கும். எம்ஜிஆரையே தாக்குவதற்கு அன்றைய திமுக முயற்சி செய்தாங்க. கிராமங்களில் வெட்டு குத்துன்னு இருக்கும். அப்போ அந்த எதிர்ப்புணர்வுங்கிறது அவ்வளவு இருந்தது. அடுத்து ஜெயலலிதா அம்மா காலத்தில் நீதிமன்ற வழக்குகளில், இப்போ ஜெயலலிதா அம்மாவையே கடைசியில் அவர்கள் சிறையில் அடைக்கிற வரைக்கும், அப்போ அந்த எதிர்ப்பு உணர்வு என்பது நீதிமன்றங்கள் மூலமாக அந்த போட்டி எதிர்ப்பு என்பது நடந்தது. இன்றைய காலகட்டங்களில் இப்போ சமீபத்தில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க,
எந்த அரசாங்கம் 11 மெடிக்கல் காலேஜ் வழக்குகளில் ஊழல் என்று சொல்லி அதை கவர்னர்கிட்ட பெட்டிஷன் கொடுத்தது யாரு? இதே திமுக. அது ஊழல் வழக்குன்னு சொல்லி விளம்பரப்படுத்தினது யாரு? இதே திமுக. ஆனால் இப்போ சமீபத்தில் சென்ற வாரத்திலேயே நினைக்கிறேன் நீதிமன்றத்தில் இந்த வழக்கில் முகாந்தரம் இல்லை, நாங்கள் இதை மூடிவிடுகிறோம், அதை க்ளோஸ் பண்ணிடுறோம் சொன்னது யாரு? அதே திமுக. அப்போ அந்த எதிர்ப்பு உணர்வு என்பது மழுங்குகிறது. இல்லை, அது திருமிகு ஜெயலலிதா உடல்நலம் சரியில்லாமல் மருத்துவமனையில் இருந்தபோது போய் பார்த்தது, பதவியேற்பு ஜெயலலிதா சமயத்தில் செஞ்சு கொண்ட போது திரு ஸ்டாலின் போய் பங்கேற்றது அப்படின்னு ஒரு நாகரிக அரசியலை நோக்கி கொஞ்சம் நகர்த்தினாங்க இல்லையா? அது வேற. அதாவது எதிர்ப்பு அரசியல் களம் என்பது வேற, புரோட்டோகால் என்பது வேற. இப்போ அது இன்னும் கலைஞர் காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சில விஷயங்களை கலைஞர்கிட்ட நேராக கூட ஃபோன் பண்ணி பேசுவார். நாளைக்கு சட்டமன்றத்தில் இப்படி இருக்கு, இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு அவரே கூட ஃபோன் பண்ணி எல்லாம் கூட பேசியிருப்பார். அதாவது புரோட்டோகால் அரசு நடைமுறைகள் என்பது வேற, அரசியல் நடைமுறைகள் என்பது வேற. இப்போ குறைந்தபட்சம் இப்போ ப்ராசிக்யூஷன் தரப்பில் அவங்க தரப்பை சொல்லி ஒரு நீதிபதி இந்த கேஸில் முகாந்திரம் இல்லை, நான் குவாஷ் பண்ணுறேன் அப்படின்ட்டு அதில் அரசியல் இம்பேக்ட் கிடையாது. ஆனால் ஆளுகிற அரசாங்கம் குற்றச்சாட்டு சொன்ன அரசாங்கம் அதை க்ளோஸ் பண்ணுற பொழுது அப்போ பார்க்கிறவங்களுக்கு ஒரு சந்தேகிக்கிற ஒரு சூழ்நிலை நான் இது எதுக்காக சொல்றேன்னா, இதை குறை சொல்ல, ஒரு இதனுடைய அரசியல் விளைவுகள் ஒரு நடுநிலையாளர்கள் பார்க்கிற பொழுது அந்த எதிர்ப்பு உணர்வு திமுகவுக்கு எதிராக அந்த கூர் வாங்கிவிட்டது. இல்ல, திரு எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஒரு மென்மை போக்க திமுக கையாளுதோன்னு ஒரு சந்தேகம் வந்துருதுங்களா? அது கையா அப்ப அந்த இடத்தை விஜய் பயன்படுத்துறார். இதுதான் அவருடைய அரசியல். இந்த இடத்தை விஜய் பயன்படுத்தி. சரி, ஒண்ணுன்னா நம்ம பேசுவோம், நீங்க சொன்ன ஒண்ணுன்னா பேசுவோம். அதிமுக வாக்குகளை தன் பக்கம் இழுக்கணும்னு திரு விஜய் முயற்சிக்கிறார்னு நீங்க சொன்னீங்க இல்லையா, முதல் பாயிண்ட். அதுல திரு விஜயகாந்தும் எம்ஜிஆர் பெயரை பயன்படுத்தி இருக்காரு, கருப்பி எம்ஜிஆர்னு சொன்னாரு, எம்ஜிஆர் பிரச்சாரத்திற்காக பயன்படுத்திய வாகனங்களையே போய் வாங்கிட்டு வந்தெல்லாம் அவர் பயன்படுத்தி முயற்சி பண்ணார். அப்ப கூட அதிமுகவுடைய வாக்குகள் கணிசமாக விஜயகாந்த் பக்கம் நகரல. எம்ஜிஆர் பெயரை சொல்றாரு, அண்ணா பெயரை சொல்றாரு, ஜெயலலிதா பெயரை சொல்றாருங்கிற ஒரு காரணத்தினாலேயே அதிமுக தொண்டர்கள் விஜய் பக்கம் போயிடுவாங்களா? விஜயகாந்த் பக்கம் போகலைன்னா விஜய் பக்கமும் போக மாட்டாங்க தானே? நான் இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்றேன். விஜயகாந்தோட பல அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சென்று சேர்ந்தாங்க, அப்பவும் வாக்கு போல. அதான் சொல்றேன். நீங்க சொன்னதை விட இன்னும் ஒரு படி மேல போய் நம்ம சொல்லலாம். பட்ருட்டி ராமச்சந்திரன் போனாரு, அங்க முன்னிலைப்படுத்தப்பட்டார். கூப்பா கிருஷ்ணன் போனாரு. அப்புறம் கன்னியாகுமரியில ஒருத்தர், அவருடைய நண்பர், அவர் ஆஸ்டின் தானே, ஆஸ்டின். அது மாதிரி பல பேர் அந்த முன்னாள் அமைச்சர்கள் சென்று விஜயகாந்தை வலிமைப்படுத்தினாங்க. ஆனால் அன்றைக்கு ஜெயலலிதா அம்மா என்கிற அந்த வலிமையான தலைமை இருந்தது. கட்சிக்குள்ள தலைமை மீது ஒரு நம்பிக்கை இருந்தது. இவ்வளவு மனம் ஆச்சரியங்கள் ஒரு பெரிய அளவில் இல்லை. இன்றைக்கு அது சரி செய்யப்படக்கூடிய சூழ்நிலைகள் நடந்துட்டு இருக்கு. ஆனா அன்றைக்கு இவ்வளவு இல்லை. இல்லை, ரெட்டலைக்கு தானே ஓட்டு போடுவாங்கன்னு இல்லை. அவங்க பார்க்கறது ரெண்டு: யார் முதலமைச்சர் ஆக வேண்டும், யார் முதலமைச்சர் ஆகக்கூடாது, நம்முடைய கட்சியினுடைய சின்னம் என்ன, இவ்வளவுதான். அடுத்தது ரெண்டாவது விஷயம், அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கிறதுனால அவரை அதை விமர்சிக்காமையே அதை கடக்கிறாரு அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அதிமுக பாஜகவோட கூட்டணியில இருக்கு. அப்ப பாஜக எதிர்ப்பு நிலையையும் திரு விஜய் எடுக்கணும்ல. திமுக எதிர்ப்பு நிலையை எந்த அளவுக்கு எடுக்கிறாரோ அதே அளவுக்கு பாஜக எதிர்ப்பு நிலையை அவர் எடுக்கணும்ல. அந்த இடத்துல ஏன் எடுக்கல? அப்பதானே நம்பிக்கை. அந்த விஜயனுடைய பேச்சுகளே நீங்க பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க செய்தி வாசிக்கிற போது தலைப்புச் செய்திகள்னு சொல்லுவீங்க, புல்லட் பாயிண்ட்ஸ், அதை பத்தின விரிவா பின்னாடி வரும். இவர் நேற்று பேசினது எல்லாமே வெறுமனே புல்லட் பாயிண்ட்ஸ், அந்த தலைப்புச் செய்திகள், அவ்வளவுதான். எதுவுமே நல்ல அரசியல் தெரிந்தவர்களுக்கு மட்டுமே அதை விளக்கமாக புரிந்து கொள்ள முடியும், மற்றவர்கள் புரிந்து கொள்ள முடியாது. அவர் எங்க அதிமுகவை எங்க அவர் எதிர்க்கலன்னு சொல்லிட்டு எங்க காலி பண்ண நினைக்கிறாருன்னா,
பாஜக நம்முடைய கொள்கை எதிரி, இந்த கூட்டணி களத்திலேயே இல்லை. அப்ப அதோட சேர்த்து பாஜகவை முன்னிறுத்தி, அதாவது அதிமுக கட்சியை எதிர்க்காம மேல அந்த ரேப்பர் பாஜகங்கிற அந்த முகத்திரையை மட்டும் அவர் வச்சுட்டு அதோட அதிமுகவை பண்டில் பண்ணி ஓரமா நம்ம ஒதுக்கிடலாம், இவர்கள் நம்முடைய கொள்கை எதிரிகள் அப்படின்னு சொல்லி பண்டில் பண்ணி அனுப்பிச்சு விட்டுறாரு. அதுல ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய இடம் என்னன்னா, இப்ப சமீப திருப்பரங்குன்றம் இஷ்யூ கூட இருக்குது. அது திமுகவும் பாஜகவும் அதுல அரசியல், நீதிமன்றங்கள், ஒரு சூடான விவாதங்கள். அது இன்னும் அதிமுக தரப்புல என்ன செய்யலாம்னா, தமிழ்நாட்டு மக்கள் யார் சரி யார் தவறு என்பதை விட அமைதியை விரும்புகிறவர்கள், ஒரு டென்ஷன், இந்த கலவரம் இதையெல்லாம் அதிகமா விரும்ப மாட்டாங்க. குறைந்தபட்சம் நீதிமன்றத்தில் இருக்கிற வழக்கு ஒன்று அரசாங்கமோ அல்லது அதிமுக தரப்புல பாஜக சொல்லியோ தேர்தல் வர இருக்கிறது, இதை நீங்க தேர்தலுக்கு பிறகு வச்சுக்கங்க, போஸ்ட் வெக்கேஷன் எடுத்துக்கலான்னு சொல்லி அப்படியே அதை கடந்து போயிடுறது அதிமுக கூட்டணிக்கு நல்லது, பாஜக வளர்ச்சிக்கு அது நல்லது. பாஜகவுக்கு நல்லதா அது? அதான் அப்படி விட்டு கொடுத்துறது. அதிமுக வாக்கு பெறுவதற்கு இது நல்லது. ஏன்னா இதை வச்சு திமுக அப்ப திராவிடம் இந்துத்துவா, நான் திரும்ப ஏன் சொல்றேன்னா, நீங்க இது வளர வளர களம் திமுக திராவிடம் இந்துத்துவான்னு கட்டமைக்கப்படுது. அப்ப நம்ம அதை டிஃப்யூஸ் பண்ணணும். டிஃப்யூஸ் பண்றதுன்னா என்ன, ஒரே இது நீங்க ஜூன்ல போட்டுக்கங்க, போஸ்ட் வெக்கேஷன் போஸ்ட் மே போட்டுக்கங்கன்னு சொன்னா இது இப்போதைக்கு டிஃப்யூஸ் ஆகிடும். இல்லை, திராவிடம் வெர்சஸ் இந்துத்துவம்னு அந்த களம் கூர்மை அடைகிற போது ஏடிஎம்கேக்கு ஸ்பேஸ் இல்லைன்னா விஜய்க்கும் தானே ஸ்பேஸ் இல்லாம போயிடும். இல்ல அந்த இடத்துல திமுக அரசியல் பண்றாங்க அதுல. அப்ப அவங்க அந்த ஆன்டி இந்துத்துவா அதையெல்லாம் செய்யறாங்க. பாஜகவும் அரசியல் பண்றாங்க, அந்த ஹிந்து கன்சாலிடேஷனை செய்யறாங்க. அதுல திமுகவும் வலிமை பெற்றும் பாஜகவும் வலிமை பெற்றும் அது அதிமுகவுக்கு நல்லதல்ல. இதுல அதிமுக என்ன நினைக்குதுன்னா, ஒரு ஹிந்து போலரைசேஷனை பாஜக பண்ணுவதன் மூலமாக ஒரு சாஃப்ட் ஹிந்துத்துவ வாக்குகள்ங்கிறத அவர்கள் சித்தாந்தம் வெளியில போயிடாம தக்க வச்சுக்க முடியுமான்னு யோசிக்கலாம். அது எப்படி இருந்தாலும் பாஜக தான் இருக்கு, அது போட்டியே இல்லையே. ஏடிஎம்கேக்கு லாபம் இல்லை அதுல. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, அந்த ஹிந்துத்துவ சித்தாந்தம் கொண்டவர்கள், ஈடுபாடு கொண்டவர்கள் பாஜகவுக்கு போடுறவங்க தானே. இந்த பிரச்சனை நடந்தாலும் அவங்க பாஜகவுக்கு தான் போடுவாங்க, நடக்கலைனாலும் அவங்க பாஜகவுக்கு தான் போடுவாங்க. பாஜக இல்லைன்னா இப்ப இன்னொரு இந்து மக்கள் கட்சி இருக்குதுங்க, இவங்க இதை செய்யலைன்னா அதுக்கு போயிடுன்னு கிடையாது. ஆனா திமுக அப்படி இல்லை. அப்ப திமுகவை வளர இந்த இடத்துல அட்வான்டேஜ் எடுக்காம விடணும்னா அதிமுக இதை டிஃப்யூஸ் பண்ணணும். அந்த இடத்துல விஜய் என்ன நினைக்கிறாருன்னா, அந்த சிங்கிள் பாயிண்ட்ல புல்லட் பாயிண்ட்ஸ் மட்டும் பாஜக நம்முடைய கொள்கை எதிரி அப்படின்னா அதுலயே எல்லாமே அடக்கம். அதை நான் விலாவரியா பேசணுங்கிற அவசியம் இல்லை. இப்ப சட்டமன்ற தேர்தலுக்கு திமுகவை பத்தி பேசினா போதும். அந்த மாதிரி அதை பண்டில் பண்ணி அவர் ஒன்னும் பாஜகவை விமர்சிக்க கூடாதுன்னு ஒதுங்கிட்டாருன்னு நான் பார்க்கல. அப்ப அந்த ஆன்டி ஹிந்துத்துவ ஓட்டுக்கள்ல திமுகவுக்கு போற ஷேரை அவர் அந்த மைனாரிட்டி ஓட்டை எடுக்க பார்க்கிறார். அவருடைய வீகம் ரொம்ப சிம்பிளுங்க. இல்ல சார், கரெக்ட். மைனாரிட்டி வாக்குகள் எடுக்க போறாருன்னு நீங்க சொன்னீங்கன்னா பாஜகவை எதிர்த்தா தானே வாங்க முடியும். வேணாமா சொல்லிட்டார்ல, அவங்க கொள்கை எதிரினே சொல்லிட்டார்ல, அதோட போதுமா? அது அவர் பேசுறதே அவர் ஒரு 3 மணி நேரம் பேசினாருங்க, இத பத்தி எல்லாம் அவர் விளக்கவே இல்லைங்க அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது. இல்ல இப்ப திருப்பரங்குன்றத்துல என்ன நிலைப்பாடு எடுக்குது ஒரு கட்சி அப்படின்னு சிறுபான்மை மக்கள் பார்க்க மாட்டாங்களா? புல்லட் பாயிண்ட்ஸ். சரி, நமக்கு எந்த காலத்திலயும் பாஜக ஆகாதுங்க அப்படினால தட் கவர்ஸ் ஹோல் லாட். ஓகே, பாஜக நல்லது செஞ்சால் ஆகாது, தப்பு செஞ்சால் ஆகாது. கொள்கை ரீதியா பாஜகவை நம்ம எதிர்க்கிறோம். அதனால இது நான் ஒவ்வொரு லிஸ்டா போட்டு இதனால எதிர்க்கிறேன், இதனால எதிர்க்கிறேன், இதனால எதிர்க்கிறேன்னு தேவையே இல்லை. நமக்கு ஏ டு செட் அது ஆகாது, விட்டுருங்க. அவங்க என்ன செஞ்சாலும் தப்பு, விட்டுருங்க. அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் தலைவர்கள் எல்லோருமே தாவேகா பக்கம் வருவாங்கன்னு பேசினார்ல, அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, சாத்தியக்கூறுகள் இருக்கா? அதை எந்த அளவுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி தக்க வைத்துக் கொள்கிறார்? இப்ப இதுவரை நடந்த விஜய் கூட்டங்கள், ரசிகர் மன்ற கூட்டங்கள், அது கரூர் ஆகட்டும், நேற்று பெருந்துறையில் ஈரோட்டில் நடந்ததை விட, ஈரோட்டில் நடந்தது கரூரை விட கூட்டம் ஜாஸ்தி, நாமக்கல்லை விட கூட்டம் ஜாஸ்தி.
ஆனால் அவர்கள் அந்த உருவாக்கிய ஆரவாரம், ஏற்படுத்திய பிரச்சனைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அட்ராக்ஷன் கொடுத்தாலும் கூட அது ஒரு அரசியல் கட்சி என்ற ஒரு அங்கீகாரத்தை அவர்களுக்கு வந்து கொடுக்கல. எதிர்மறை விளைவுகளை, விமர்சனங்களை நிறைய வந்து கொடுத்தது. அதில் ஒன்று மட்டும் நீங்கள் டீகோட் பண்ணுங்க. கரூர், நாமக்கல், பெருந்துறை இது வந்து செங்கோட்டையனுக்கு முன் பின்னு நீங்கள் பிரிச்சு சொல்ல வர்றேன், சரியா? அப்போ கரூர், நாமக்கல்ல வந்த கூட்டமும் ஆர்கனைஸ் பண்ணப்பட்ட விதமும் பெருந்துறையில் செய்யப்பட்ட விதமும் முன்னிலைப்படுத்தப்பட்ட நபரும் வேறு இல்லையா? செங்கோட்டையின் வரவுக்கு பிறகும் இந்த பெர்செப்ஷன் இருக்கா அந்த கட்சி? பெருந்துறையில் நடந்த இந்த கூட்டம் ஒரு கட்சியினுடைய கூட்டம். கரூர்லையும் ஒரு நாமக்கல்லையும் நடந்தது ஒரு ரசிகர் மன்றத்தினுடைய கூட்டம். அது அந்த கூட்டங்கள் நடத்தப்பட்ட விதம். இப்போ சொல்றாங்க இல்லையா, நயன்தாரா ஒரு கடைக்கு இனாகுரேஷனுக்கு போனா கூட இந்த கூட்டம் வருங்கன்னா, விஜய் எந்த நிகழ்வுக்கு போனாலும் இந்த கூட்டம் வருங்க அப்படிங்கிறது வந்து கரூரும் நாமக்கல்லும். ஆனா இது முழுக்க முழுக்க பொலிட்டிக்கல். அந்த பொலிட்டிக்கல்ல என்ன இன்னொரு கேள்வியும் உள்ள அடங்கி இருக்குன்னா, கரூர், நாமக்கல்ல வந்தவங்க வெறும் தாவேகாவினர் மட்டும், பெருந்துறைக்கு வந்ததுல தாவேகாவினரும் செங்கோட்டையின் ஆதரவாளர்களும் இல்ல தாவேகாவுக்கு போகலான்னு விரும்புகிற அதிமுகவினரும், அப்படி புரிஞ்சுக்கணுமா? அதை இல்லை, அதில் பெரிய அளவில் செங்கோட்டையின் ஆதரவாளர்கள் இருந்தாங்கன்னு சொல்லி நான் பார்க்கல. ஒரு பெரிய ஒரு அறிமுகமான பெரிய முகங்கள் வந்து அதில் நமக்கு தெரியல. அதாவது இப்போ சமீபத்தில் அவங்க பாண்டிச்சேரியில் கூட நடத்தினாங்க, ஒரு க்ளோஸ்டு டோரில் நடத்தினாங்க. அதுவும் அந்த ஒரு எஸ்பி புஷி ஆனந்த் ஒரு விமர்சனத்துக்கு எல்லாமே எதிர்மறை விளைவுகளை மட்டுமே தான் அவர்களுக்கு வந்து கொடுத்தது. எல்லாமே எதிர்மறை விளைவுகள். அவங்களுக்கு 10% அனுகூலம் வருதுன்னா 15% எதிர்மறை விளைவுகள் வந்தது. ஆனால் முழுக்க முழுக்க பக்காவா திமுக அண்ணா திமுகவுக்கு இணையாக அந்த இடம் திமுக மாநாடு நடத்தின இடம், இவர்கள் அந்த கூட்டம் நடத்தின இடம். அதனாலதான் திமுக மறுக்க முடியல அந்த இடத்த. திமுக மாநாடு நடத்தின இடம் முழுக்க முழுக்க திமுக அண்ணா திமுகவுக்கு இணையாக ஒரு கட்சியினுடைய கூட்டத்தை திறம்பட நடத்தி இருக்கிறாங்க. இல்ல சார், அது தாவேகா ஓட் பேங்க் தான்னா தாவேகாவுக்கு பெருசா லாபம் இல்லை. அவங்க கட்சிக்காரங்க மட்டும்தான் அதுல வந்தாங்கன்னா அதுல ஒன்றும் லாபம் இல்லை. பொதுமக்கள் செங்கோட்டையன் வந்ததுக்கு பிறகு ஆதரவாளர்களும் வந்திருக்காங்க, அதிமுகவினரும் வந்திருக்கிறாங்கன்னா தான் சரி இனிமே அதிமுக ஓட் பேங்க் கொஞ்சம் கொஞ்சமா தாவேகாவுக்கு போகும்னு சொல்ல முடியும். இந்த ஓட் பேங்க் வந்து தேர்தலுக்கு ரொம்ப முன்னாடி நடக்கிற கூட்டத்துக்கு ஒர்க்கிங் டேல நடக்கிறது, அது ஒரு 11 மணி 1 மணி இதுக்குள்ள நடக்கிறதுக்கெல்லாம் பெருசா வரமாட்டாங்க. அதை நம்ம தொலைக்காட்சியில பார்த்துக்கலாம். அப்படி அந்த டெடிகேட்டட் கேடர்ஸ் மட்டும்தான் அங்க வந்து போவாங்க. அந்த ஓட்டர்ஸ் வந்தெல்லாம் வந்து போக மாட்டாங்க, அது போக மாட்டாங்க. இது வந்து பார்வைக்கு இதுல வந்து எதிர்மறை விமர்சனங்கள்ங்கிறது எதுவுமே இல்லை. நெகட்டிவ், நோ நெகட்டிவ், ஜீரோ நெகட்டிவ். ஆனா இது ஒரு அரசியல் கட்சிப்பா அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்தை பெர்செப்ஷனை உருவாக்கிட்டான். அந்த அங்கீகாரத்தை நேற்று திமுக அண்ணா திமுகவுக்கு இணையாக அவர்களால் நடத்தப்பட்டு விட்டது. ஓகே, இதுல பேசின முக்கியமான விஷயம், இதை அதிமுக கூர்ந்து கவனிக்கணும். அதிமுகவுக்கு பாதிப்பு, திமுக தாவைக்கான களம் மாறினா அவங்களுடைய வாக்கு வங்கி பாதிக்கப்படும். எம்ஜிஆர் ஜெயலலிதாவை அவர் வந்து ஓனர்ஷிப் எடுக்க பார்க்கிறாருன்னு பலவாறு பேசப்பட்டது. கவனமா இருக்க வேண்டியது அதிமுகவும் திரு எடப்பாடி பழனிசாமி. நிச்சயம். ஏன்னா விஜயை எதிர்கொள்வதற்கு திமுக தயாராயிடுச்சு. அவர்கள் இப்ப சமீபத்தில் நடத்தின திருவண்ணாமலையில நடத்தின அந்த இளைஞரணி கூட்டத்திலே தயாராயிட்டாங்க. அன்றைக்கு உங்க நேர்காணல்ல கூட நான் இதுல டிபேட்ல கூட நேர்பட பேசல சொன்னேன். இப்ப வர்ற 29ஆம் தேதி கோவையில் ஒரு மாநாடு நடத்துறாங்க, மகளிரணி மாநாடு நடத்துறாங்க. அடுத்து தென் மாவட்டங்கள்ல மறுபடியும் ஒரு இளைஞரணி நடத்துறாங்க. தஞ்சாவூர் பெல்ட்லயும் வந்து ஒன்று நடத்துறாங்க. அது முழுக்க முழுக்க வந்து எல்லோரும் சேர்ந்து நின்றாலும் எதிர்ப்பதற்கு நாங்கள் தயார் என்கிற அளவுக்கு வந்து நம்ம போயிட்டாங்க. இங்க திரு விஜய் அவர்கள் பொறுத்து அதிமுகவில் பார்க்கிறதுக்கும் நான் பார்க்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அண்ணாவை பயன்படுத்தினார் அப்படின்னா அவர் அண்ணாவோடு இணைந்து அரசியலில் பயணித்தவர். அண்ணா காலத்தில் அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், ஒரு கனெக்ட் இருக்குது. அதனால அண்ணா பெயரில் கட்சி வைத்தார். ஸோ அண்ணாவை அவர் பயன்படுத்தினார். குறைஞ்சபட்சம் விஜயகாந்த் ஜானகி அம்மாவோடு, புரட்சி தலைவர் காலத்தில் விஜயகாந்த் வந்து திமுகவின் நண்பராகத்தான் பார்க்கப்பட்டார். ஆனால் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜானகி அம்மாவோட கொஞ்சம் நெருக்கமாக இருந்து அந்த காரெல்லாம் வேணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டாரு. அவர்
எம்ஜிஆர் வழி அப்படின்லாம் சொல்லலை, தனக்கு பேரை கருப்பு எம்ஜிஆர் என்று வந்து வைத்து கொண்டார். ஆனால் விஜய் சம்பந்தமே இல்லாதவர் எம்ஜிஆருக்கு, அவரை பயன்படுத்துவது என்பது தவறு. அதை வந்து நம்ம அப்ஜெக்ட் பண்ணணும். ஒரு ஓபிஎஸ் வந்து கட்சி வேஷ்டி கட்டக்கூடாது, நம்ம கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்குறோம். இவர் அதை பயன்படுத்துவது தவறு. பொது சொத்துன்னு தானே சொல்றாங்க. இல்லை, பொது சொத்து அல்ல. அதாவது பொது சொத்துன்னா முதலமைச்சர் எம்ஜிஆர் பொது சொத்து, அதிமுகவின் நிறுவனர் அது அதிமுகவினுடைய சொத்து. அவர் முதலமைச்சர் எம்ஜிஆர் பொது சொத்து. யார் முதலமைச்சராக இருந்தாலும் அப்ப நீங்க கலைஞரையும் பயன்படுத்தணும்ல, கருணாநிதி அவர்களையும் நீங்க வந்து பயன்படுத்தணும்ல. சோ அந்த இடம் வந்து அதிமுக வந்து அவருக்கு அப்படி ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் வந்து ரொம்ப ஆரம்பத்தில் இருந்தே அவர் நம்ம பக்கம் வந்துருவார் என்ற ஒரு எதிர்பார்ப்போடோ அல்லது அவரை எதிர்க்க தேவையில்லை, நம்ம புறக்கணித்து விடலாம்னோ, அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே அவரை வந்து அணுகணும். ஆனா இனிமே எதிர்க்காம இருக்க முடியாது விஜய். அதிமுக இனி கூட்டணிக்கு அவர் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து இல்ல சுத்தமா இல்லைன்னே நம்ம எடுத்துக்கலாம். அது நேற்றைய கூட்டத்துக்கு பிறகு, அது செங்கோட்டையை நாங்க போய் சேர்ந்ததற்கு பிறகே அது வந்து இல்லை. நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.